சொல்லும் நீயே பொருளும் நீயே பொற்றமிழ் தாயே, முகமும் நீயே அகமும் நீயே முகவரி நீயே முத்தமிழ் தாயே. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் எங்கள் ஆன்ற புலவர் எழுத்தில் இருந்தாய். உழுதும் விதைக்கும் உலகை சமைத்த உழைக்கும் மக்களின் கரத்தில் இருந்தாய். ஆயுதம் அடியிலும் ஆளி அலையிலும் எழுதுபடாத பொருளாய் இருந்தாய். நிலவும் கதிரும் நிலவும் வரையில் நீயே எங்கள் முதல் தாய். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே என்ற வாதாடி நடுவர் அவர்கள் நடுவர் பரம்பரையை சேர்ந்த நடுவரை புகழாம நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாமா? நடுவரை நேரம் இருந்து உட்கார்ந்துக்கோங்க. நடுவரை, நீங்கள் பூக்களின் வித்து, நீங்கள் புன்னகையின் சொத்து, நீங்கள் ஆண்களின் கெத்து, நீங்கள் அவதார பத்து, நீங்கள் தமிழ் கடையும் மத்து, மொத்தத்தில் நீங்கள் ஒரு பித்து பித்து பித்து. கணக்கு சிரிப்பாயிடுச்சு. நீங்கள் சத்து நடுவர்களே, எங்கள் மக்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒரு சத்து. இருந்தாலும் நல்லதொரு தமிழில் பூவென்ற உள்ளமாகிய பொன்னென்ற எண்ணமாகிய தேவருக்கும் அரியதாக திறமெல்லாம் படைத்த நான் வெல்லும் நடுவர் பெருந்தகைக்கு என் பாசமிகு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து பேச வந்துள்ள பேச்சாளர்களே, அருமையான இசை ஞானிகளே மற்றும் அற்புதமான என் அன்பு இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த எளியவரின் இனிய பாச வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனிமையில் சுமையோடு வாழ்வதல்ல வாழ்க்கை, தனிமையில் சுமையோடு வாழ்வதல்ல வாழ்க்கை, சொந்த பந்தங்களோடும் நட்போடும் இன்பமாய் வாழ்கிற வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க எங்க ஆய்குடி மக்கள் முன்னாடி வந்துட்டு திருமண வாழ்க்கை போராட்டம் 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 ரெண்டு பேர் அழுதுட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாமாக்கா? சொல்லுங்க, ஊரை விட்டு போயிடலாமா? ஊரை விட்டு போனா நேரம் ரெண்டு கிலோமீட்டர் போகுது. உங்க வீட்டுல போய்தான் பொண்டாட்டி பேர் சொல்லி கரெக்ட் பண்ணுது, அவன் அத்தை பேர் சொல்லி கரெக்ட் பண்ண போனான். அருமையான தலைவர்களுடைய திருமண வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா? சொல்லுங்க, ரெண்டு பேரை பார்த்தாலே மூணு பேரை பார்த்தாலே நல்ல பிரகாசமா மூஞ்சி இருக்கு. திருமண வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்க போயிட்டாங்க. அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கனாலதான் தம்பி இவ்வளவு தெளிமையா பேராசிரியராகி இந்த ஸ்டேஜ்ல வந்து பேசுறாங்க. ஆமா, அவரு என்ன சொல்றாரு, கையாளுக்கு பூந்தோட்டம் தான், எனக்கு அப்படி இருக்கும்னு கேட்காரு. அவருக்கு பூந்தோட்டமா இல்லைன்னா அடுத்த வருஷம் கல்யாணம் நடல, இப்பவே கேன்சல் பண்ண சொல்லுவீங்க. போன போட்டு அத்தைக்கு போன போட்டு அத்தை நீயும் வேணா உன் மகளுக்கு வேணா போன போட்டு சொல்ல சொல்லுவியா? அத்தை அங்காளி சரி எழுப்பு அத்தை எழுப்பு. நடுவரே அவர் சொன்னாரு, ஒரு பாட்டு பண்ணாரு, ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமான்னு. அதுல என்ன வரி கொடுத்திருந்தாங்க? சேல கட்டினா குறுக்கல இருக்க பார்க்காங்க, குட்டை கவனப்பட்டாலும் தப்பு. இதெல்லாம் எங்க பெண்களோட தப்பு இல்ல, அழகா அழகா ஆம்பளை குட்டின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அந்த பாட்டு எதுக்கு? உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு எல்லா தப்பும் பெண்கள் பண்றாங்க. நாங்க எப்படி பிளவுஸ் போட்டாலும் என்ன, கண்ணு நேரா பார்த்துட்டு போக வேண்டியதாங்க. பிடிக்கலைன்னா பொண்ணுங்கதான் உங்களுக்கு தான் பிளவுஸ் பிடிக்கல, ஏன் பாக்குறீங்க? பாக்காதீங்க, மூஞ்சி திருப்பிட்டு போங்க. நாங்க பாருங்க, பெண்கள் எவ்வளவு சாதிச்சுட்டு இருக்காங்க உலகத்துல, சிங்க பெண்களா. நம்ம பொம்பளை இப்படி பிளவுஸ் போடுறா, மூஞ்சி திருப்பினா சொல்லியே அப்படியே படத்தை போடுறோம். கண்ணை மூடிட்டு போறீங்க நடுவர்களே. ஆமா, அப்படிதான் போறோம். சாதாரண போன் ஸ்மார்ட் போன் ஆயிடுச்சு, சாதாரண வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் ஆயிடுச்சு, சாதாரண கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆயிடுச்சு, சாதாரண ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு ஆயிடுச்சு. சாதாரணமா இந்த மைக் கூட இப்ப அப்படியே ப்ளூடூத் மைக் ஆயிடுச்சு. நேரானோட அதுக்குள்ள இருக்கு. சாதாரண ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு ஆயிடுச்சு, சாதாரண குடும்ப வாழ்க்கை அப்படி ஸ்மார்ட் டெக்னாலஜி நிறைஞ்ச குடும்ப வாழ்க்கையா அப்படியே பறந்துகிட்டு இருக்க எங்க குடும்ப வாழ்க்கையை பார்த்து திருமண வாழ்க்கை போராட்டமா இருக்கு போராட்டமா இருக்கு போராட்டமா இருக்கு ரெண்டு பேரும் புலம்பிட்டு வேற போயிருக்காங்க. சாதத்தோடு பக்தி சேர்ந்தார் பிரசாதம், தண்ணீரோடு பக்தி சேர்ந்தார் தீர்த்தம், இசையோடு பக்தி சேர்ந்தார் கீர்த்தனை, குடும்பத்தோடு பக்தி சேர்ந்தார் கோவில். அப்படி குடும்பம் குடும்பமா அப்படியே இன்பமா கணவன் மனைவி குழந்தைகள் இன்பமா வந்துட்டு இருக்க மக்களை பார்த்து திருமண வாழ்க்கை போராட்டம் சொன்னா ஒத்துக்குவீங்களாக்கா? எங்க அக்கா வந்து எவ்வளவு இன்பமா அப்படி சொல்லிச்சுட்டு செக்ஸ் ஆகினா நாங்க நீட்டா கட்டிடுவோம். எப்படி எவ்வளவு நேரத்துக்கு 3 மணில இருந்து 6 மணிக்கு உட்கார்ந்துருக்கோம். ஆமா, அலங்காரம் பண்ணுவாங்க. என்னக்கா யாருக்கு அலங்காரம் பண்றோம் சொல்லுங்க? நாங்க எங்களையே மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க நடுவர்களே, நீங்க எல்லாம் பண்ண மாட்டீங்க, நாங்களே இங்க பண்ணிக்கிறோம். காலையில எந்திரிச்சு வந்து பாத்திரம் துணி துவச்சு சாப்பாடு மூடி போட்டு வேலைக்கு போய் திரும்பி வந்து பாத்திரம் துணி துவச்சு இப்படியே தேய்ச்சிட்டே இருப்போம். எங்க வாழ்க்கையில சின்ன சின்ன நேரங்களில் நாங்கள் எங்களை அழகுபடுத்தி இன்பம் கண்டுக்கணும் நடுவர்களே. அதெல்லாம் எங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் நடுவர்களே. கோவிலுக்கு போகும்போது செருப்பை வெளியே கட்டி போவீங்க, செருப்பு வெளியே சாமி இருக்கிற அறைக்குள்ள நம்ம அழுக்கோட உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனதில் இருக்க கரைகளையும் குறைகளையும் வெளியிலே கழட்டி விட்டுட்டு
உள்ள போய் சாமிட்ட இன்பமா வெளியில வரும். அதே மாதிரிதான் வீட்டுக்குள்ள போகும்போது வெளியில செருப்பு கழட்டி போடுற மாதிரி உங்க பிரஷர், டென்ஷன், சுகர், பிபி எல்லாத்தையும் வெளியே கழட்டி போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போய் இன்பமா திளைக்கணும். நீங்க ஸ்கூல்ல இருக்க கோபத்தெல்லாம் வீட்டுல வந்து மனைவி கிட்ட காமிச்சீங்கன்னா அப்புறம் மனைவி எப்படி வச்சுக்குவாங்க? நீங்க கோயிலுக்கு செருப்பை வெளியே கலப்பி போடுறது இருக்கு. கோபத்தை, துன்பத்தை, பொறாமைய, போட்டியை எல்லாத்தையும் வெளியே விடுற மாதிரி வீட்டுக்குள்ள போகும்போது பொண்டாட்டிய, புருஷனை, பிள்ளைய எல்லாத்தையும் வெளியே விட்டு நீங்க மட்டும் போகணும். அப்படியே போனா சின்ன பிள்ளை வந்து பேசுற குரல் எப்படி இருக்கு தெரியுமா? அதுதான் சொல்லிப்பாரு, குரல் இனிது யார் இனிது என்பர் தம் மக்கள் மலரை சொல் கேளாதோ. அப்படியே அந்த குழந்தை பேசுறது குரல் யார் இசைக்கிற இசையை விட ரொம்ப சிறந்த இசை. குழந்தை அழகே பேசுறேன். அம்மாவை பார்த்து மம்மிங்கு, பக்கத்துல அப்பா நின்னா இது யாரும் ஆடி இது டம்மிங்கு. ஐயா உங்களை எங்க வீட்டுல போடி போடாங்க. அப்படியா? போடிமா, வெளியே போடிமா, போடப்பா. இப்படிதான் என் நடுவர்களே குழந்தைங்க ஸ்மார்ட்டா இருக்காங்க நடுவர்களே. அதனால அப்படி இன்பமா இருக்காங்க. இப்ப ஒய்ஃபை நீங்களாம் வந்து குறை சொல்லிட்டே இருக்கீங்க. ஒய்ஃபை எப்படி பாத்துக்கணும் எங்க தலை ஒரு பாட்டுல கொடுத்துருக்காரு பாருங்க. அவளை ஒன்ன போல பாத்துக்கோ, பார்ட்னராக சேர்த்துக்கோ, ஒய்ஃபை கிட்ட போய் சொல்லாது கூட போட்டுக்கோ, அவளை ஒன்ன போல பாத்துக்கோ, பார்ட்னராக சேர்த்துக்கோ, போய் சொல்லாது கூட போட்டுக்கோ, போட்டுக்கோ, மரியாதை கொடுக்கணுங்கிறது நீங்க சொன்ன பாட்டு அதானே? வைஃபை வந்து பார்ட்னர் மாதிரி ஃப்ரெண்ட் மாதிரி பாத்துக்கணும். கூட கூட வச்சுக்கணும். அப்படி ஆமா நடுவர்களே, பார்ட்னரா வச்சுக்கணும். தொழில நஷ்டம் வந்தா அவன் தலையில வச்சிடணும். நஷ்டம் வந்தாலும் நாங்க என்ன பொண்ணாயிரலாம் நாங்க எதுக்கு சும்மா அலங்காரத்துக்கா போட்டுட்டு இருக்கோம்? இதே நம்ம மனைவியை எப்படி வச்சுக்கணும்னு கண்ணாசர் பாட்டு எழுதுறேன். சொல்லுங்க. வாழை தண்டு அன்னையின் மடி வாழ்வது போலே வாழவை தாயே, உடல்கள் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே பொன்னை விரும்பும் பூமியே என்னை எப்போதுமே நல்லதொரு குடும்பம் வந்து பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே பாட்டு கொடுத்தாங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி சுரக்கம் சுரங்கம் வாழ்க வாழ்க. நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் மாதிரி இருக்குமா? அந்த காலத்துல கணவன் மனைவி பிள்ளைங்களுக்கு வெறும் அனுபவ அறிவு மட்டும்தான் கொடுத்தாங்க. இந்த காலத்துல எங்க சிங்க குட்டிகளா பாருங்க எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு அனுபவத்தோடு கூடிய கல்வி அறிவும். ஏன்னா பெற்றவங்களும் படிச்சிருக்காங்க. அதெல்லாம் பாஸ் ஆகிடுவாங்க. டீச்சர் அக்காவா லவ் பண்ணுவாங்க, அம்மாவா லவ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்டா லவ் பண்ணுவாங்க. தப்பான எண்ணத்துல இருக்க கூடாது. ஆசிரியர் மாணவர் உறவுங்கிறது எப்படிப்பட்ட உறவுடா? எப்படிப்பட்ட உறவு? ஒரு தாயும் சேயும் போலான உறவு. ஆசிரியர் எத்தனை குழந்தைகள் 100 குழந்தைகள் இருந்தாலும் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு தாய்க்கு சமம். 100 குழந்தையும் தூங்க வச்சு பாட்டு பாடி தூங்க வச்சிருவோம். பையன் சொல்றான்ல, அம்மாவோட நீங்க டீச்சர் சூப்பர், எப்படிடா எங்க அம்மா கலெக்ட் பண்ண நான் மட்டும்தான் தூங்குவேன், கிளாஸ் எடுத்தா எல்லாரும் தூங்கிடுவோம்ல. ஆமா நடுவர்களே, அப்படிப்பட்ட பெரிய மகத்தான உறவு நடுவர்களே. அந்த காலத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னக்கா செய்வாங்க? கள்ளிப்பாலை கொடுத்து கொன்றுவாங்க. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன சொல்லுவாங்க? மகாலட்சுமியே எங்க வீட்டுல வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாய்மாமன் சீரோட சேர்ந்து வந்துட்டு வர பாட்டு இருக்கே நடுவர்களே. மானுத்து மந்தையில மாங்குட்டி வெள்ளமயிலே பிறந்ததுன்னு பொலிவாக்கு
ஏன் தாய்மாமன் சொன்னாங்க தெரியுமா? ஏன் நடுவர்களே? ஏன் சொல்லுவோம்? தெரியலையே. ஐயோ, நாய்படாத பாட்டு அப்படிலாம் நடுவர்களே, நாய்படாத பாடுபட்டாலும் என் தங்கைக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிப்பாங்க பார்த்தீங்களா நடுவர்களே? அது எப்படிப்பட்ட எங்க அண்ணன் எப்படிப்பட்ட நல்ல உறவு நடுவர்களே. ஆமா, உண்மைதான். அவ அண்ணன்னா அவளுக்கு அப்படிதான். போன வாரம் அண்ணன் வந்துருந்தாங்களா, 10 மணிக்கு வந்தான். 10 மணிக்கு வந்த பிறகு 10 பூரி போட்டான். அந்த பூரி வெளியிலே அவங்களுக்கு வந்துடும். சின்ன பையன் பசாம கூப்பிட நடக்காண்டானே, ராத்திரி 11 மணிக்கு என்ன வந்து எடுக்கலாம். மச்சான் கப்பு ஸ்கூல்ல எப்படி போகணும்? நான் என்ன நடந்ததாமல போனோம். அது சரியா நேராக போய் திரும்பலன்னு வெயிட் வந்து என்ன இருந்தாலும் பட்டணம் தான் மச்சான். அப்போ கதவு திறந்தால் லைட் இருந்தது, கதவு அடைச்சா லைட் இருந்தது, உள்ள பாட்டி பாட்டெல்லாம் இருந்தது. எங்க போய் உட்காந்தேன்னா அந்த முத்துல இருக்க பிடிச்சி அதான கப்பூசுனா அதான் நாரப்பில அதுக்குள்ளே போய் உட்காந்து அப்படின்னா பொங்கல் வச்சுட்டு நல்லா இருக்கும். நடுவர்கள் சாப்பாடு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயா சொன்னாரு மனைவியோட அம்மா இறந்துருச்சுன்னு தண்ணி வந்துச்சு. நான் போனேன், என் வீட்டுக்காரர் எனக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டேன், பால் கொடுத்தா குடிச்சேன். அப்புறம் பஸ்ல ஏறி போகும்போது சொன்னா அம்மா அழுதான்னு சொன்னாரு. அழுகைங்கிறதுலயும் அம்மா அழுகும் போது என் வீட்டுக்காரோட அம்மா இறந்துட்டாங்கன்னு அவர் பட்டினியில இருந்துடக்கூடாதுன்னு காசு ஹார்லிக்ஸ் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டாருல. ஏமா நம்ம அம்மா இறக்கல, மனைவியோட அம்மா தான் இறத்தாங்க, இந்த பாதி சாப்பிடுவாங்க ஊட்டி விடுச்சாயா? வயிற்றுல எவ்வளவு பெரிய தொப்பை, இதுல பாதி குப்பைய மனைவிக்கு கொடுத்துக்கலாம்ல, இதுல அவன் ஊட்டி விடுறியா? நம்ம போறோம்யா, வீட்டுல போய் பாக்குறோம்யா. நாங்களா இன்னும் ஒரு வருடம் ஊட்டினா உங்க அண்ணா தேவல உங்க அண்ணா கொஞ்சம் ஆடிச்சு கொடுத்தா ஒரு டீம் கலந்து கொடுத்தால பாதி கொடுத்துக்கலாம்லையா? பாதி கொடுத்துக்கலாம்ல. ஏன் நாங்களா வெயிட் போடுறோம்? நம்மளா ஏன் வெயிட் போடுறோம்? சாப்பிடுறனால வெயிட் போடுறோம். 3 இட்லிக்கு மேல சாப்பிட்டேனா இன்னைக்கு யாரோ சாப்பாடு அழகா அன்பா அப்படியே வேணுமா எங்க அண்ணன் பரிமாறினாங்க. ரொம்ப நன்றி. எவ்வளவு அன்பான அண்ணன் தெரியுமா? 3 இட்லிக்கு 4 5 கேட்டாங்க, 2 வடை 3 வடை. எந்த ஊர்ல இப்படி கேட்டதே இல்லை. அப்படியே அன்பா பரிமாறினாங்க. ரொம்ப நன்றி. அவர் பரிமாறிட்டு ஒண்ணு சொன்னாரு, எவ்வளவு திங்கணும் அதுக்கு பேசணும். இருந்தாலும் இந்த அன்புக்கே நாங்க எவ்வளவு நாள் பேசுவோம், நீங்க பரிமாறா வேண்டானே. அப்படி அந்த இட்லி 3 இட்லி 2 இட்லி தான் சாப்பிடுவோம். இருந்தாலும் நாங்க இன்பமா இருக்கிறனால தான் எங்களுக்கு வெயிட் போடுது. மனதுல வஞ்சனையோட இருக்கிறனால தான் தம்பிக்கு வெயிட்டே போடுறது கிடையாது. மட்டும் லைட்டா போடுது. அவர் வீட்டுல சேர்த்த வசதி போட்டுருக்கு. திருமண வாழ்க்கையில் ஏற்படுகிற குடும்பங்கிற உறவு என்ன வருது? குடு இன்பம். இன்பத்தை கொடுக்கிறது தான் திருமண வாழ்க்கையின் தொடக்கமே. ஆண்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல பேர் இருக்காது. கண்டச்சோறு தருத பொறுக்கி மொழ மாதிரி முடிச்சவைக்கு விதவிதமா டிசைனா பேர் இருக்கும். கல்யாணத்துக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குடும்பஸ்தங்கிற அந்தஸ்தையும் நம்மளால கொடுக்குறோம். தருதலையா இருக்கிறவங்க கூட தரமா மாத்துறோம், தரமா இருக்கிறவங்க கூட தங்கமா மாத்துறோம், ஜீரோவா இருக்கிறவங்க கூட ஹீரோவா தூக்கி வச்சு உயர்த்தி இன்பமா குடும்ப வாழ்க்கையில கஷ்டப்படுறதுனா நாங்க. இருந்தாலும் சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, சுமைய கூட சுகமா நாங்க பிரசவிக்கிற வழியில இன்பமா இருந்துகிட்டு இருக்க மக்கள்கிட்ட வந்துட்டு எப்ப பார்த்தாலும் இந்த தொப்பையை வச்சுட்டு உங்களால உட்கார கூட முடியல. நாங்க 10 மாதத்துல உலக படத்துல சிலோன் கீழே தொங்கி கிடக்க மாதிரி கீழே தொங்கி கிடந்தவங்கள மேல தூக்கி வைக்கிறது அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூ வச்சு போட்டு போடுறதும் அவ்வளவுதான். அப்படிலாம் போட மாட்டோம். மனைவிங்கிறவங்க 4 சுவர்களுக்குள் அடைப்பட்ட சிறை கைதியாக தான் இருந்தாங்க அன்றைய காலத்துல. இப்ப இருக்க சிறை கைதிக்கு மணி அடிச்சா சாப்பாடாவது கிடைக்கும். ஆனா அந்த காலத்துல எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு மிச்ச உணவு இருந்தா இந்த மனைவி எல்லாம் சாப்பிடுவோம், இல்லைன்னா வெறும் தண்ணியை குடிச்சு தூங்குவோம் நடுவர்களே. ஆனா இன்றைக்கு இருக்க பெண்கள் அப்படியாக்கா? இன்றைக்கு இருக்க பெண்கள் மல்டி டாஸ்கிங், மல்டி பெர்ஃபார்மன்ஸ் உமனா எல்லா துறைகளிலும் சாதிச்சுட்டு இருக்கோம். நீங்க வந்து மீதி இல்லைன்னா தண்ணி குடிச்சு தூங்கிடுவோம். நேற்று நார்வேல் நிகழ்ச்சிமா ஒரு யாரும் கூப்பிடல, அன்போட டாக்டர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு நைட்டு ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். பசி தாங்கலை. என் வீட்டுக்காரர் கேட்டேன், எப்படி சாப்பாடு அங்கே சரியாக கிடைக்கல, பசிக்கு ஏதாவது தோசை விட்டு கொடுத்தேன். தோசைலாம் இப்போ உடம்பு முடியாது, அங்கே தூக்கம் கண்ணை கிடக்குது, பேசாமல் ஈரத்துணி வயிற்று கட்டி கூப்பிட மாட்டேன். எப்படி படுத்தாலும் பசி கேட்க மாட்டேன். திரும்ப எதிர்த்து ரொம்ப பசிக்கிறேன். சரி தோசைலாம் வர முடியாது, உள்ள தோசமாக இருக்குது, அது வேணால் கரண்டி குடிச்சு போடணும். சரி தோசைனா என்ன மாவுனா என்ன எல்லாம் உள்ளதான போகிறதுக்கு கரண்டி குடிச்சிட்டேன்.
அப்புறம் படுக்கவே இல்லை. சவுண்டமணி மாதிரி அப்படியே தவழ்ந்துகிட்டே இருந்தேன். மாவையா மிச்சம் வச்சோங்கய்யா. முன்வாசல இருந்து பின்வாசல் வரைக்கும் அடிக்கி பிடி 3 ட்ரம் தண்ணி காலியாயிருக்கு. இன்னைக்கு பெண்கள் ஒரு டீச்சரா, ஒரு டாக்டரா, ஒரு கலெக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு ஏர் ஹோஸ்டரா எத்தனை துறைகள்ல சாதிக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பா கணவனின் சப்போர்ட் பாதி, குடும்ப உறவுகளின் சப்போர்ட் பாதி இருக்க போய் தான் நடுவர்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. மாமியார் மருமகள் சண்டைங்கிறாங்க. எத்தனை மருமகளை கேட்டு பாருங்க. வேலைக்கு போறியாமா, நீ போ, உன் குழந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் கூட எங்க மாமியார் கிட்ட 2 பேரை விட்டு வந்து வந்திருக்கேன் நடுவர்களே. மாமியார் வச்சிருக்கோம், இருந்தாலும் பத்திரமா வச்சிருக்கோம் நடுவர்களே. நான் எப்படி பார்த்து நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? தனி கொடுத்தா நாங்க மாமியார் தான் அனுப்புறோம். ஏன் அனுப்புறோம் தெரியுமா நடுவர்களே? ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியுமா? ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியுமா? ஒரு அரண்மனைக்கு 2 மகாராணி இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது. அதனால ஒரு வீட்டுல 2 மகாராணி எதுக்கு? உங்க வீட்டுக்கு நீங்க மகாராணியா இருந்துக்கங்க, எங்க வீட்டுக்கு நான் மகாராணியா இருந்துக்கிறேன். இருக்கும் நடுவர்களே. வந்ததுக்கு அப்புறம் நீ மகாராணி இல்ல, போ வெளியே. அப்படிலாம் எந்த மாமியார் சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்றீங்க மாமியார் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அது வேணா அப்படி சொல்லதான் செய்யும். மாமியார் பொறுத்தவரை அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் தனியா வச்சா மகாராணியா வச்சுக்கணும். வேலைக்காரி மாதிரி வைக்கல, ஒன்னா வச்சோம். நீங்க மகாராணியா வைக்க வேண்டாமா? மாமியார அனாதை இல்லத்துல கொண்டு விட்டுறாங்கம்மா. எத்தனை அனாதை இல்லத்துல உங்க மாமியார விட்டு இருக்கீங்கம்மா. மகன்கள் தான் விடுறாங்க, மருமகன்கள் விடுவது கிடையாது. மகன் விடுறது இல்ல, நீங்க போடுற பழைய மந்திரத்துல மகன் கொண்டு விடுறான். ஏன்னா பெற்ற தாயே அவன் விடலன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. அந்த பொண்ணு கேட்கிற கேள்வி ஐயா, 6 MA முடிச்சிருக்கீங்களையா? நடந்துங்கிற யோசிக்கிற அறிவு இருக்குங்களையா? 6 MA முடிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு சுய அறிவு இருக்குல்ல, இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணுறீங்க. எதுக்கு யோசிக்காம அம்மாவை கொண்டு போய் விடணும்? நானா யோசிங்க. நான் நீங்க என்ன சொல்லணும்? எங்க அம்மா அங்கதான் இருப்பா, நீ இருப்பனா இல்லைன்னா நீ போய் ஆசிரமத்துல சேர்ந்துக்கோன்னு சொல்லி பாருங்க. தைரியம் தான். இப்பவே சொல்ல முடியுமா? போன் பண்ணுங்கயா, போன் பண்ணி சொல்லுங்கயா. ஏமா அதுக்கு பிறகு எங்களுக்கு வாழ்க்கையே இல்லையம்மா. வாழ்க்கையே இல்லை தெரியுதுல. சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போங்க. வாழணும்ல. ஆமா, அவன் பெற்ற தாயை கொண்டு நாங்க கொண்டு விடக்கூடிய அளவுக்கு எங்களை தலையில மந்திரம் போட்டு எங்களை நாசமாக்குங்க. ஒன்னால என் தாயோட இருக்க முடிஞ்சா இடு, இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போட்டி எடுத்து போ. தைரியமா ஒண்ணு கொண்டு சொல்லி பாருங்க. சரி, நீங்க போயிருங்க. உங்களுக்கு நாங்க பிக்கு படுத்து அந்த பிள்ளை எங்க விட்டு விடுறோம்? வளர்க்க பெருசா வளர்க்க அம்மா வேணும், குழந்தை வேணாமா? பெண் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகள் நிறைய பேர் இருக்காங்கல்லக்கா. எல்லாரையும் நான் தலை வணங்குறேன். ஆனா உண்மையிலே பெண் விடுதலைக்காக பாடுபட்ட 3 தெய்வங்கள் யார் தெரியுமா வருவாங்களே? மிக்சியை கண்டுபிடிச்சவங்க, கிரைண்டரை கண்டுபிடிச்சவங்க, வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சவங்க. அவங்க 3 பேரும் பெண்ணுக்கா கண்டுபிடிக்கலாமா? பெண்களை காப்பாற்ற கண்டுபிடிச்ச மகான். எப்படியோ அந்த வீட்டுல சென்சிட்டிவ் பண்ணாங்க. உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்காங்க? இருக்குன்னா என்ன கம்பெனின்னாங்க? முத்தையாண்ணா. கிரைண்டர் இருக்கா? இருக்கு. என்ன கம்பெனி? முத்தையா. என்ன முத்தையாவா? புது கம்பெனியா இருக்கு. எங்க இருக்கு? ஆனா ஈச்சர்ல 10 இருக்காங்க. அவ புருஷன் உயிரை கையில பிடிச்சிட்டு பண்றாங்க. அந்த 3 தெய்வங்கள் இல்லைன்னா நம்ம இந்த பெண்ணோட நிலை. இப்ப நான் நைட் வந்து இங்க வந்திருக்கேன்னா, நான் நேற்று காலையில மாவட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் ஆட்டிட்டு போயிடுவாங்க. ஆட்டுக்கல் ஆட்டினா அன்னைக்கெல்லாம் பாத்துக்கோங்க. முன்னாடிலாம் எங்க மாமியார் பாதி மாவாட்டி கொடுத்துருவாங்க. இந்த எங்க அம்மா வீட்டுல இருந்து ராமநாட்ல இருந்து மாவு வந்துடும். மாவே ஆட்ட மாட்டேன். ஏன்னா அது வந்து பிடிக்காத வேலை. அன்னைக்கு கொரோனா டைப்ல எல்லாரும் ஊர்ல இல்ல, மாவு ஆட்ட வேண்டிய சூழ்நிலை. அரிசியை ஊற வைக்க சொன்னாங்க. 3 மணி நேரம் ஊற வச்சு அரிசியை போட்டேன், உளுந்த போட்டேன், கிரைண்டர்ல மூடிய போட்டேன், கிரைண்டர் ஆன் பண்ணி 1 மணி நேரம் சுட்டு வந்துருவாங்க. மாவே வரல, அரிசியாவே இருக்கு. மாவே வரலக்கா, கரண்ட் எல்லாம் இருந்துச்சுக்கா. 1 மணி நேரம் சுத்த விட்டேன். ஏன் தெரியுமா நடுவுல? நடுவுல ஒரு கல்லு வைக்கணுமா? அந்த கல்லு வைக்காம விட்டுருக்காங்க. அது பேர் ஆட்டுக்கலாம். அதான் மாவு தள்ளி விடும். ஓ, கல்லே போடலையா? கல்லே போடணும். அது சொன்னாங்கல்ல. சும்மாயே சொன்னா பெண் புத்தி பின் புத்தி நீட்டு இல்ல. ஏமா சக்தியின் வடிவம் சம்சாரம். சாயித்தி சக்தினா அல்ல நடுப்பது இக்குள்ள புள்ளி எடுத்து சகதியாயிடுவோமா? எத்தனை ஆண்களுடைய வாழ்க்கை மனைவியால் சகதியாக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்ல, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும். சந்தோஷப்பட்டது உங்க மனைவி. ராத்திரி தனியா பத்திரமா போயிட்டு வருவாரான்னு
உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னை கைவாங்க நீராடலாம். நடுவுல சாப்பாடுல முடிவு இருந்துச்சுன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியாம முடிவு இருந்துச்சுன்னா தெரிஞ்சுங்க என்ன பண்ணுவாங்க சட்டு பறக்கும் அங்கிட்டு மனைவியும் பறப்பாங்க முடியல அதுதானே இருக்கும். ஆனா இப்பதான் பாத்துக்கோங்க போன வாரம் முடியல தெரியாம விழுந்துச்சு நடுவுல. என் கணவர் கவிதையெல்லாம் சொல்றாரு அவருக்கு சொன்னதே இல்லக்கா திடீர்னு கவிதையெல்லாம் வருது. உன் கூந்தலின் வளைவு நெளிவால் நான் தான் ஈர்க்கப்பட்டு விட்டேன் என்றால் இந்த சாதம் கூட ஈர்க்கப்பட்டு விட்டதே. அதனை அப்படி ஒரு கவிதை என்னன்னா முடிவு இருந்துச்சுமா சாப்பாடு இப்ப போன வாரம் நடுவுல 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நடுவுல. நான் சேர வச்சிருக்கோம்ல 50% அம்மா வீட்ல வாங்கி கொடுத்தது 30% அண்ணன் வீட்ல வாங்கி கொடுத்தது 20%க்கு கீழே புருஷன் வரலாம் வாங்கி கொடுத்தது. இத சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சேலையை கூட அயர்ன் பண்ணி இன்னைக்கு புது சேலை மாதிரி கட்டிட்டு வந்திருக்கேனா இத உட்கார்ந்துட்டு நான் அவ்வளவு ரூபாய் சேலை வாங்கிட்டேன். நீங்க தான் பென்ஷன் வாங்குறீங்களா 52000 ரூபாய். நடுவர் போன பட்டிமன்றத்துல தயவு செஞ்சு உன் மனைவிக்கு சேலை வாங்கி கொடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தாரு நடுவர்களே. ஆமா நடுவர்களே எவ்வளவு இன்பமா இருந்துச்சு தெரியுமா. நீங்க 100 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தாலும் நீங்க 500 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தாலும் 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தாலும் என் கணவர் வாங்கிய புடவைன்னு பத்திரமா பொத்தி பொத்தி பாதுகாச்சு வச்சுக்கிறது எங்க தாய் குலங்கள். இவங்களை பார்த்து சேலை போடுறோம் பிளவுஸ் போடுறோம்ட்டு சேலை வாங்குறது தப்பு இல்லம்மா. ஹீரோல வக்கீலிங்க பாருங்க அதே ஒரு இடம். ஆமா 5 செட் இருந்தா 4 செட் உங்க சேலை. ஆமா லீவ் செட்ல தான் எங்க வேட்டி. ஆமா அந்த பீரோ நான் டெய்லி போய் ஓடி ஓடி போய் திறப்பேன். சேலையை பார்க்கறதுக்கா இல்லை. அப்புறம் திறக்கும்போது 1-2 காலில் விடும். அவள் அவள் சேலையாவது விடுவேன். சரி நீங்க கீழ்கட்டில வேட்டி எப்படிங்க தெரியுமா எங்க மிதிக்க முடியும். நீங்க வேட்டியை மிதிக்க ஜாலியா இந்த வீட்டுல வீட்டமா பாவடையை பண்ணி பிரிச்சு வச்சிருக்கு. இவங்க சூரிய கடவுள் அதே மாதிரி அங்கே வச்சிருக்காங்கன்னா ஒன்னதான் ஒரு இடத்துல இருக்க முடியல. அதான் அவங்க நடுவர்களே ஒரு 3 மணி நேர சினிமாவுக்கே உங்களுக்கு சாங் ஆக்ஷன் காமெடி வில்லன் ஹீரோ என்ற அனைத்து கலவைகளும் தேவைப்படுகிறது. வாழ்க்கைங்கிறது ஒரு 10 வருடமோ 20 வருடமோ 30 வருடமோ இல்ல. அது நீண்ட நெடிய பயணம். எவ்வளவு வருடம் நமக்கே தெரியாது. அந்த வருடம் முழுவதும் வெறும் ஈடு சுகமா இருந்தா நல்லா இருக்காது நடுவர்களே. சின்ன சின்ன சண்டைகள் தேவை வாழ்க்கைக்கு. அந்த சண்டைக்கு அப்புறம் வர இன்பம் இருக்கிறவர்களே அது எவ்வளவு பெரிய இன்பம். அந்த பூந்தோட்டத்தை அனுபவிக்கவே இல்லையா நீங்க. மணி கோடி பொருள் வாதனதி ஜம்பம் என்ன என் வீட்டுக்காரல சண்டை போட்டா வண்டியில கூட்டு போறாருன்றவர்களே. வண்டியில அப்படியே பாட்டு பாடிட்டேன். Come on baby let's go on the bullet. அந்த வேல பாடி போவான் duet. அப்படி இருக்கணும்யா. வண்டியில கூட்டு சொல்லலாமா. நல்லா கல்யாணம் பண்ணி பேசுறேன். நானே ஒரு ஊட்டிக்கு போனோம். சரியா பஸ்ல தான் போனோம். வண்டியில அப்படி பஸ் இப்படி போச்சு. நான் ஒன்னா சாஞ்சு அவன் மேல சாஞ்சா 2 வச்சுக்கிட்டே போனோம். 2 சாய ஒருவர் மீது ஒருவர் சாஞ்சி போனோம். நல்ல மனுஷன் 2 நாளைக்கு புதுசாக சேர்த்து ஜாலியாக வருவோம்ட்டு அவரும் வரைக்கும் சாஞ்சி கூட்டு போனார். 7 வருஷம் கழிச்சு திரும்ப ஊட்டிக்கு போனோம். அதே பஸ் அதே டிரைவர் அதே கொண்டாடி அதே பஸ் அப்படியே சாஞ்சா இப்படியே சாஞ்சோம். 2 சாயத்துக்கு சும்மா இருந்தா 3வது சாயும்போது இப்படி பார்த்தா என்னென்ன நேரம் உட்கார் பண்ணி வெறுமான மாதிரி மேலே சாயில நீக்க வேண்டியது வாழ்க்கை. நடுவுல கல்யாணம் முடிச்சப்ப பாதி வேலையை கணவன்மார்கள் பார்ப்பாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வேலையை நீயே பாரு. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப இடிக்கும் போது வலிக்கதான் நடுவுல செய்யும். திருமணம் முடிக்கும் போது இருக்கிற அந்த சுகத்தை நீங்க கல்யாணம் முடிச்சு கடைசி வரைக்கும் கொண்டு வாங்களே அப்படின்னு நாங்க இன்பமா போயிட்டு இருக்கோம். மேஜர் முருகன் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சொல்லி காமிக்கிறாங்க. கை வலிக்குது அவளை உட்காந்துருந்தாவோ. ஏன்னா அவள் கல்யாணம் பண்ணி வரும்போது ஒரு கிரைண்டர் கொண்டு வந்தா. அவளை மாதிரியே பெரிய கிரைண்டர்.
எனக்கு அப்படி குஞ்சு அரைக்க முடியலை, வலிக்க முடியலை, குஞ்சு வலிக்கி டேபிள் மேலே வச்சு அரைக்க கிரைண்டர் வேணும்னா சரின்னு டேபிள் மேலே வச்சு அரைக்க கிரைண்டர் வாங்கியாச்சு. அதுவும் மாவு அள்ள முடியலை, நெஞ்சு குறுக்கி அப்படின்னா சரி மாவு கொட்டுற மாதிரி கிரைண்டர் வேணும்னா மாவு கொட்டிச்சு, தலையிலையும் கொட்டிச்சு, அவர் தலையிலையும் கொட்டிச்சு. அப்புறம் டில்டிங் கிரைண்டர் வாங்கணும்னா 3 கல் மாமியா மருமவா நாத்தான் 3 முதி உள்ள கிடந்து முடி எடுத்துருக்கு. இப்போ எல்லா கிரைண்டரும் தூக்கி முட்டு வச்சுட்டு டெய்லி 20 ரூபாய்க்கு மாவு வாங்கி அவ்வளவுதான் நடுவர்களே. எவ்வளவு சிம்பிளா லைஃப் ஜாலியா இருக்கணுமோ அப்படி ஜாலியா இருந்துட்டு போயிடணும் எங்க அம்மா நடுவர்களே. 70 வயசு வரைக்கும் அம்மி ஓட்டுற ஆட்டோல போட்டு ஆட்டுச்சு. கிரைண்டர் இருக்கலாமா, ஏன் இதில் போடுறீங்கன்னா கரண்ட் வச்சுன்னா மாவு கடுத்து போவியா பிள்ளை சாப்பிடாதுன்னு. என் பிள்ளை நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டவன் என் தாய். என் வேலையை எப்படி குறைக்கணும், நீ தின்னா விளங்காம போனா எனக்கு என்ன நினைக்கிறவோ என் பிள்ளையோட தாய். நடுவரே, அம்மாங்கிற உறவு மனைவிங்கிற ஸ்தானத்தை கடந்துதான் அம்மா என்கிற உறவுக்கு வந்திருப்பாங்க நடுவர்களே. வேறில்லாத மரம் போல் என்னை பூமியில் நட்டாயே, பூக்களில் என்ன மேலே பட்டால் உயிர் நோக துடிப்பாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே தொட்டில் கட்டி நாளை தாயாய் மாறிட வேண்டும். அம்மாங்கிற உறவு பிடிக்குது, மகள்ங்கிற உறவு பிடிக்குது, இடையில இருக்க அந்த மனைவிங்கிற உறவு மட்டும் ஏன் நடுவர்களே மின்சாரம் மாதிரி தாக்குது? ஏய், ஆ? சம்சாரம் அந்த மின்சாரம் இல்ல நடுவர்களே, அதெல்லாம் ஒரு இன்ப சாதம். அப்படி எடுத்துக்கணும். மேஜர் முகுந்த் வரதராஜன் ஐயா ஒரு மறைந்த முன்னாள் இந்திய ராணுவ வீரர். அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்காது. இப்ப நான் ஒரு படம் பேர் சொல்றேன், கண்டிப்பா அந்த பசங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அமரன்ங்கிற ஒரு படம். மின்னலே ஹே மின்னலே ஜன்னலேலாம் இல்லடா. அந்த படத்துல அவர் ஒரு முன்னாள் இறந்த ராணுவ வீரர். நீங்க சினிமா பாட்டம் பாடுறீங்க, அவன் ஜன்னல்ல எங்க எதை பார்த்தாலும் அதை பாடுறான். அதான் விவரமா இருக்கான் பையன். அப்பா சொன்னாரு, ஏல நீனு இருக்கிய நிலாவை பாரு, பக்கத்து கலாவை பாரு, இல்ல நீனு இருக்கிய பக்கத்து கலாவை பாரு, இல்ல நீனு இருக்கிய பக்கத்து கலாவை பாரு. இப்ப இந்த பேர் டெய்லி காலையில எழுந்து கலாவை பாரு, சும்மா இந்த வேலை கலாவை பார்க்க வைக்கிறாரு. இந்த கூறு தப்பேன். அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர், இறந்த ராணுவ வீரர். இருந்தாலும் அவங்க திருமண பந்தத்தில் காதல் கல்யாணம் தான் அவங்க பண்ணிட்டாங்க. அவங்களோட மனைவி இந்து ரபேகா வர்கஸ். இன்று வரை எந்த பேட்டி எடுத்துக்கொண்டாலும் அவங்க யூஸ் பண்றாங்க, மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் பேசியிருப்பாங்க. யூஸ் பண்ற வார்த்தையில he is இன்னைக்கு வரைக்கும் 10 வருடத்துக்கு முன்னாடியே அவங்க கணவர் இறந்துட்டாங்க, ராணுவ வீரர். அந்த நம்ம நாட்டுக்காக போராடும் போது இறந்துட்டாங்க. ஆனா இன்று வரை தன் கணவன் இறப்பை கூட மனதளவில் ஏற்காது. பிரசன்ட் டென்ஸ் எப்போதுமே இறந்தவங்களுக்கு he was தான் யூஸ் பண்ணுவோம், பிரசன்ட் டென்ஸ்ல he is யூஸ் பண்றாங்க. இன்று வரை அவர் உயிரோடு தன் தோள் பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமையை கூட சுகமா நெஞ்சில தாங்கி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க நடுவரே. எப்படிப்பட்ட மக்கள் எங்க மக்கள், சிங்க பெண்கள் நடுவர்களே. சிங்க பெண்ணே, சிங்க பெண்ணே, ஆனினமே உன்னை வணங்குதே, நன்றி கடன் தீர்ப்பதற்கு கருவிலே உன்னை ஏற்றுதே. ஏம்மா, நீங்க சிங்க பெண்ணா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா ஓரியூர்ல ஓமனாங்கிறவா புருஷனை குத்துவிளக்க போட்டு ஒரே குத்த குத்தி ஏத்திட்டான். கலாங்கிறவா புருஷனை கலாங்கிறவா துண்டு துண்டா வெட்டி சென்னையில பாண்டிய எக்ஸ்பிரஸ்ல அனுப்பி வச்சுட்டான். அரசாங்கத்துல இருந்து நீதி லேட்டா கிடைக்கும் போது நாங்கள் நீதியை கையாள்வதில் கண்ணகி போன்றவர்கள், கண்ணகி பரம்பரையை சார்ந்தவர்கள் நாங்க. கண்ணகி பரம்பரை? ஆமா, மதுரையே எரித்த கண்ணகிக்கு சிலை வைத்தார்கள். இன்று எங்களுக்கு பிடிக்கலன்னா கணவரையே எரிக்கிறோம். என்ன நடுவர்களே தப்பு? தப்பு பண்ணா தண்டனை உடனே கிடைக்கணும். ஏம்மா, பேசி கெட்டவள் பாஞ்சாலி, பேசாமல் கெட்டவள் கண்ணகி. பேர் வாங்கினவாமா கண்ணகி? தன்னுடைய புருஷனை கண்டிச்சு மாறிவிட போகக்கூடாமல் வாழ்ந்திருக்க வேண்டிய கண்ணகி பேசாமலே கெட்டு போனார். பேசி பேசி கணவனை கூப்பிடுறது வாழ்க்கை இல்லை. பேசாமல் வருவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் அவளது நம்பிக்கை பயம் பக்தி அவளை வரவழைத்தது. பேசக்கூடாத நேரத்தில் பாஞ்சாலி என்ன செய்தால், நீ திருதாசர மகனானே கூட்டு பையன் நீருக்குள்ள உன் மகனும் உள்ளன்னு சொல்லி எவ்வளவு கேவலமா. நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். ஓமனா என்ன செஞ்சா? ஓடி உள்ள ஓமனா
புருஷனை ஒரே குத்துவரத்தை கொண்டு குத்திட்டான். சரஸ்வதி என்ன பண்ணா? கண்டமா வெட்டி பாடி எக்ஸ்பிரஸ்ல அனுப்பி வச்சுட்டான். உங்க பொண்டாட்டி என்ன பண்ணா? நான் உடனே சொல்றேன், உங்க பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணல. பண்ணல. என் பொண்டாட்டி என்ன உயிரோட வச்சிருக்கா? ஐயோ என் முன்னாடி பண்ணதும் தெரியல. மம்மிக்குள்ளே கிடக்கு. நான் பட்டிமன்ற போனவங்க வெறும் மம்மிக்குள்ளே ஒழிச்சு வச்சுதான் வீட்டுல படுப்பேன். என்ன நடக்கும்? நீங்க ஒழிச்சு வைக்கிறேன்னு தெரியாதாக்கும். பாவமே விட்டு வச்சிருக்காங்க அந்த 52,000 ரூபாய்க்காண்டி பென்ஷன் காண்டி. ஏமா இந்த பல்பை கண்டுபிடிச்ச டங்ஸ்டன் பிளம்பை ஒட்டி 7 வருஷம் அயராது உழைச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை தொங்க போட்டுட்டு பார்க்கவே பார், நம் வீட்டுக்கு நான் தொங்கிக் கொண்டிருக்கிற அதிசயத்தை பார். உலகத்தில் 7 அதிசயங்கள் தானே உண்டு, 8வது அதிசயம் நம்முடைய வீட்டுல தொங்கிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லும்போது பொண்டாட்டி என்ன சொல்ல தெரியுமா? நினைச்சிட்டு படுவேன். அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை அவர் வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அவரது தாய் அவருக்கு தெரியாமலேயே நூலகத்தில் படிக்க வைத்து அவர் மனசு பாதிக்க கூடாதுன்னு நீ இங்கேயே படிப்பா, நீ ரொம்ப அறிவாளி, ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை அவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா உருவாக்குனது ஒரு அன்னை, ஒரு அம்மா. நாங்க தாய்க்கு எதிரி இல்லை, ஒரு தாரம் தான் பூந்தோட்டமாக எங்களுடைய வாழ்க்கையை தாயை விட நாய் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா போராட்டம் கத்திட்டு இருக்கீங்க. ஆறு எம்ஏ முடிச்ச எங்க அம்மா பிளாஸ்டிக்ல காப்பி போட்டு வச்சு படிமகனே குடிமகனே படிமகனே என்ன படிக்க வச்சாங்க எங்க தாய். நான் இல்லைன்னு சொல்லல. நான் எம்எட் படிக்கும்போது என் பொண்டாட்டி வந்துட்டா 10 மணி ஆன உடனே லைட்டா அணைச்சிருவான். நீ படிச்சாலும் சரி படிக்காம மண்ணா போனாலும் சரி எம்எட் பேப்பர்ல தான் எனக்கு அரியசை வந்துச்சு. போமா இல்ல நான் கேட்கேன், நீங்க கண்ணாடி போட்டு நீங்க படிப்பு முடிக்கல, படிப்பு முடிக்கல, அதுக்கு என் முன்னாடி தேடி போயிடுது. நான் சரி வச்சிருக்கா. நான் ஒன்னு கேட்கேன் சார், இப்போ உங்க பையன் படிக்கணும் வைங்க சார், உங்க பையன் படிக்கானா உங்க வீட்டை மட்டி போட்டு கொடுக்குங்களா? அவ பிள்ளைக்கு அவ கொடுப்பா, உங்க அம்மா உங்களுக்கு கொடுத்தா, இதுல அவ கொடுத்தா எனக்கு கொடுக்கலன்னா நீங்க இதுல தாமஸ் ஆல்வா எடிசன் பொண்டாட்டி அணைச்சிட்டு படுவேன்னு பாருங்க. அவ என்ன லைட் அணைத்து படுவேன்னு குடும்ப நடத்துறாங்க பொண்டாட்டி லூசு பைக்கு. அந்த காலத்துல நான் கணவனின் வருமானம் என்ன என்று கூட எங்கள் பெண்களுக்கு தெரியாது. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல. கணவனின் வருமானம் மட்டுமல்லது, ஒரு பேங்கிங்ல ஒரு மேனேஜரா, ஒரு கம்பெனில ஒரு ஹச்ஆரா, ஒரு நிறுவனத்துக்கு முதலாளியா, இந்த நாட்டின் பொருளாதார நிதி மந்திரியாக கூட ஒரு பெண் இருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருப்பதுதான் அனைத்து துறைகளிலும் பெண்களால் சாதிக்க முடிகிறது. கடுவர்களே, உள்ளம் என்பது குப்பை தொட்டி மாதிரி இருக்க கூடாது. பெண்கள் வந்து அருமையா சாதிக்கிறாங்க. வீட்டுக்கு சாப்பிட முடியாத ரசம் தான் வைப்பாங்க, அப்படியே சாதிப்பாங்க. சாதிச்சு சாப்பிட வச்சுக்கோங்க. என்ன குழம்பு சுடுகாட்டி வச்சா கூட இந்த மாதிரி சாப்பிட வைக்கிற திறமை மனைவிகளுக்கு உண்டு. ஒண்ணு எங்க நான் சாப்பிட்டுதான் ஆகணும், சாப்பிடலன்னா அடிப்பா, அடிச்சா அழணும், அழுதானே அடிப்பா, அழுதானி அடிப்பா. இது எதுக்கு அழுது திரும்ப வச்சிருவாங்க. எப்படியோ நீங்க சாப்பிட்டு சத்தா இருக்கணுங்கிறது எங்க கான்செப்ட். அது என்ன சாப்பாடா இருந்தா நல்ல சாப்பாடா தான் இருக்கும், சாப்பிடுங்க ஊட்டி விட்டுருவாங்க. நேற்று கூட அல்வா என்னமோ பால்சா டெல்லி பாய்சா கட்டி விட்டா, அது சிவப்பு கலர்ல. நானும் ஒரு உருண்டை தான் சாப்பிட்டேன், வாயை திறக்கல. நடுவுல எங்க பெண்கள் அன்னைக்குதான் பக்கத்தோட ஆசாரி வந்து குரல் விட்டு எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து, இல்லைன்னா நீ நிகழ்ச்சி வந்துட முடியாது. என்னடி பண்ணேன்னா ஒன்றும் இல்லை, மைதா மாவு பதிலாக கிழங்கு மாவு போட்டு திங்கிட்டாங்க. அது ஒட்டி எதனால நம்ம ஃபர்ஸ்ட் கணவருக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட முடியும். அது உண்மைதாம்மா. இப்போ இந்த முன்னாடிலாம் மன்னர்களுக்கு உணவு போடுறாங்கன்னா உண்டை கட்டின்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு போட்டு அவன் தின்னுட்டு அதில் விசேஷம் கலந்துருக்கான் பார்த்துட்டு தான் மருந்து சாப்பிடுவார். அது மாதிரி டாக்டர் ஊசி மருந்து கண்டுபிடிக்கிறாருன்னா நாய்க்கு குழம்பு போடுவார், மருந்து வேலை செய்தாங்க. அது மாதிரி இந்த சண்டாடியெல்லாம் பொங்கிட்டு நம்ம போடுவான், தின்னுட்டு உயிரோட இருக்கானா இங்கே என்ன போயிட்டானா. போன வாரம் கூட எனக்கு பிறந்த நாள், பால் பாயசம் வச்சேன். பால் பாயசம் வச்சேன். நீ பிறந்த நாள் எல்லா பேரும் தெரியும், ஒரு வேலை சொல்றேன் பால் பாயசம் வச்சு கொடுத்தா 2-3 கிளாஸ் குடிச்சிட்டேன். என்ன தெரியல, அவளுக்கால வேற யாரையும் வாங்கிட்டு வந்தாலும் தெரியல, நல்லா இருக்கும். 3 கிளாஸ் குடிச்சு 4ஆவது கிளாஸ் குடிக்கும் போது கேட்டேன், ஏட்டி நானும் 3 குடிச்சிட்டேன், உனக்கு இருக்காங்க எனக்கு வேணா நீங்களே குடிக்காங்க.
சரி, இவ்வளவு பிரியமா இருக்கியாங்க பிரியம்ல ஒரு மண்ணும் இல்ல ரெண்டு போது பாய்ச்ச வந்துட்டு நீ குடிச்சிட்டு இருந்தா பாப்போம் இல்லாட்டி போ இருக்கேன் பாய்ச்ச அந்த அம்மாட்ட பாவம் வந்து ஒடுங்கிட்டாங்க நடுவர்களே எங்க பெண்கள்லாம் இட்லி மாதிரி நடுவர்களே. இட்லிதான். ஆமா எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? நாங்கெல்லாம் குளிக்குள்ள தள்ளி விட்டாலும் சும்மா கும்முன்னு எந்திரிச்சு இனிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம், கத்திக்கிட்டு இருக்கோம் நடுவர்களே. இட்லி நீங்க இல்லம்மா நாங்க தான் இட்லி. எங்க அம்மா கையில வரைக்கும் அப்படி மென்மையான இட்லி. உங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் தோசை பரட்டி பரட்டி இருக்கு. சாஃப்ட் தோசை நடுவர், முருகல் தோசை. செலவோ கைக்கிடுவா இதுக்கு நல்ல தோசை. உங்களை நினைச்சுக்கிட்டே ஊத்தும் போது லைட்டா கறியும் நீ எவ்வளவு தோசையும் சுற்றுவாடாமா? அப்படியா? ஆமா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மாங்காய் தோசை விட்டா ஆ, டிசைனிங் தான் விடுவா. ஆ. அருமையா இருக்கும். புளிப்பு மாங்காய் விட பிரமாதமா இருக்கும். எப்படி தீவா இவ்வளவு புளிப்பு மாங்காய் அரைச்சி ஊத்துறேன் இல்லை மாமா. அப்புறம் என்ன புளிப்பு சேர்த்தா என்ன மாவு ஒரு 20 நாள் உள்ள இருந்து 20 நாள் முந்தின மாவை அந்த மாங்காய் பிறகு ஊற்றுவேன். பத்திரமா வச்சு சிக்கனமா சேமிச்சு வச்சிருக்கோம். அவங்க ஆத்தா கட்டிட்டு அவரை அப்படின்னா நான் எடுத்தேன். உள்ளங்கிறது குப்பை தொட்டி மாதிரி நடுவர்களே. குப்பை தொட்டியில குப்பை 2 நாளைக்கு மேல இருந்துச்சுன்னா வீடு நல்லா இருக்குமா? இருக்காது. நாரி போயிடும். அதே மாதிரி உள்ளத்துல நீங்க முன்னாடி போட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் ஐயா குப்பை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதனாலதான் அந்த குப்பையை அகற்ற முடியாமல் அவர் இன்னும் தட்டு தடுமாறி போராட்டம் போராட்டம்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு உள்ள குப்பை தொட்டியை அண்ணனுக்கு கிளீன் பண்ணிட்டா அந்த வாழ்க்கை எவ்வளவு இன்பமா இருக்கும்னு ஐயாவுக்கு தெரியும் நடுவர்களே. கிளீன் பண்ண முடியாது. மேல போட்டு கீழே இறங்கி உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டியிலே. உள்ளம் என்பது பூங்கொத்தானால் வாழ்வில் இன்பமில்லை. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை பால்பலம். சந்தோஷம் இல்லைன்றால் மனிதன் பலம். சந்தோஷம்னா நம்மளுடைய மனித வாழ்க்கையோட பாதி பலமே. இறுதியா நடுவர்களே ஒரே ஒரு பாரதிதாசன் கவிதை வரிகளோடு நிறைவு பெற்றுக்குவோம். இளமையில் வர்ற காதல் எல்லாருக்கும் வரும். இளமையில் வர்ற காதல் எல்லாருக்கும் வரும் திருமணம் முடித்த உடனே. ஆனால் திருமணம் முடித்து ஒரு 40 காலங்கள் வாழ்ந்ததற்கு அப்புறம் முதுமையில் வருகிற காதலை பாரதிதாசன் அழகான கவிதை வரியில் சொல்லியிருக்கிறாரு. சதி புதுமலர் அல்ல காய்ந்த புட்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவற்கு வரல் நிலம் குளிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே எனக்கு இன்பம் நல்கும் அப்படின்னு சொல்லிட்டு வயது முதிர்